ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அமாவாசையில் ஏற்படும் மாற்றம் என்ன? அன்றைய தினம் நீங்க என்ன செஞ்சா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும்? இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன? சாதகமான பலனை பெற நீங்க என்ன செய்யணும்? பாதகமான விளைவுகளை இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியா இந்த அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திரன் இந்த இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசி மற்றும் ஒரே நட்சத்திரத்துல ஒன்றாக இணையும் பொழுது ஏற்படுகிற ஒரு நிகழ்வு. அமாவாசையில சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கக்கூடிய நாள். சூரியனின் ஒளியை சந்திர பகவான் பிரதிபலிப்பார். சூரியன் சந்திரன் ஒன்றிணையும் நாள் அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாள். அதுதாங்க இந்த அமாவாசை. இந்த அமாவாசையில நீங்க என்ன செஞ்சா நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல செஞ்சிருக்கோம். முழுமையா பாருங்க. இந்த ரிஷபம் ராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்கள் சண்டை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வீழ்த்துவது ரொம்பவுமே கடினமா இருக்கும். இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைச்சாலுமே தனி அக்கறையோடு பொறுப்போடு செயல்படுத்தி முடிப்பாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. பழகுவதில் இனிமையான குணம் படைத்தவங்க. இவங்க அடிக்கடி மாறாம ஒரே நிலையா இருக்கிறத விரும்பக்கூடியவங்க. கற்பனை கோட்டை கட்டி வாழ்ந்து அதுல மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை கண்டு தயங்காம அதனை தள்ளி போடாம எதிர்த்து போராடும் தன்மை ஒரு சிறப்பான குணம் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் கிட்ட நெருங்கி பேசினாலுமே ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் தாங்க இந்த ரிஷபம் ராசியை சேர்ந்த நீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அமாவாசை நாள்ல இந்த ரிஷபராசி அன்பர்கள் நல்ல பயன்களை பெறுவதற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் அன்னதானம் செய்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறதும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணத்தடைகள் அனைத்தும் நீக்கும் ஒரு வழிபாடா பார்க்கப்படுது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே காணாமல் போகும். அதே போல அன்னதானம் செய்து வருவது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்களாகவும் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செய்வது உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவும் பார்க்கப்படுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் அதிகரிக்கவும் காரிய தடைகள் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளரவும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் ரிஷபராசி அன்பர்கள் எண்ணற்ற நல்ல பயன்களை பெற முடியும். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவுமே மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு சிறப்பானதா பார்க்கப்படுது. உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் நாங்க செஞ்சுக்கிறோம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அமையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். நட்புக்கு மட்டுமே முன்னுரிமை கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட. இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடும் காலம்தாங்க இந்த மாதம். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதுனாலையும் லாபஸ்தான ராகு உங்களுக்கு முன்னேற்றமான பாதையை வழங்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்காங்க இந்த மாதம். இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயத்துல முன்னேற்றம் வரணும்னு கடுமையா உழைச்சிருப்பீங்க. ஆனா நிறைய பின்னடைவு வந்திருக்கும். மத்தவங்க உங்களை நம்பி வந்தா நீங்க கொஞ்சமே யோசிக்காம உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க நம்பி ஒரு சில உதவி கேட்கும் பொழுது அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவே பெரிய மனக்கவலையை ஏற்படுத்தியிருக்கும். நீங்க இதுவரைக்கும் செஞ்ச நல்லதுக்கான பலன்கள் தாங்க இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களோட தொழில நீங்க போடுற ஒவ்வொரு செயலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்திலேயுமே நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
தொடர்ந்து அதிர்ஷ்டக்காரகனா இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வரவை அதிகரிச்சு தரப்போறார். தம்பதிகளுக்கிடையுமே ஏற்பட்டிருந்த இடைவெளி காணாமல் போகும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் அலைச்சல்கள் அதிகரிச்சாலுமே அவரோட பார்வையால உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும். அலைச்சல்களா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையா மட்டும் இருந்துடாதீங்க. இப்போ நீங்க எவ்வளவு தீவிரமா உங்களோட தொழில் முறையில நல்ல முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதுவும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்க முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்குமே நல்ல தகவல் வந்து சேரும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் சாதகமான வகையில் அமையும். உயர்கல்வி கனவு நனவாகும். எதிர்பார்த்த பாட பிரிவில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். விவசாயிகள் நீங்க கொஞ்சம் கவனமா செயலாற்றினால் நல்ல ஒரு வருமானத்தை அதிகரிக்க முடியும். குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதாவது கனவுகள் அனைத்தும் நனவாகும் வாய்ப்பை நீங்க பெற போறீங்க வரக்கூடிய காலகட்டத்தில். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரங்க தெளிவான மனதோடு உறுதியா செயல்படக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சில வகையில் நன்மையான மாதம் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் கொஞ்சம் வேலை பளு இருந்தாலுமே நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு நல்ல பயன்கள் இறுதியில கிடைக்கக்கூடும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். சூரியனால் வேணா கொஞ்சம் வீண் செலவுகள் வரலாம். விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த செலவுகள் ஏற்படலாம். செலவு விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தீங்கன்னாவே போதும். எடுத்த வேலையை முடிச்சு ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க. மாதத்தின் முற்பகுதியில யோக பலனை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. விருப்பத்தை நிறைவேற்றுவார். வருமானம் பெருக்குவார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும் பொழுது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும். நிறைய அலைஞ்சாச்சு உழைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மந்தமா இருந்தீங்களாலுமே இந்த வரக்கூடிய எந்த ஒரு யோகத்தையுமே நீங்க பெற முடியாம போயிடும். கொஞ்சம் துணிச்சலாகவும் சோர்வு இல்லாமலும் தெளிவா எந்த ஒரு வேலையும் செஞ்சா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த விருப்பங்கள் ஆசை கனவு நனவு இது எல்லாமே உங்களோட கை வந்து சேரும். தொழில நீங்க எவ்வளவு முயற்சி போறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும். தடைப்பட்டு இருந்த பணிகளுமே கூடிய விரைவில் நடக்கும். ஜென்ம குருவால் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பானதா இருக்கும். அதெல்லாம் நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில எதிர்பாராத ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். விவசாயத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். வங்கியில கேட்டிருந்த கடன் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். தொழிலில் புதிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதன் பிறகு மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வரக்கூடியவங்க தாங்க நீங்க. உங்களுக்குமே இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதம் முழுவதுமே நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்க போகுது. ஈடுபடும் வேலைகள்ல ஆதாயம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும். தொழிலிலுமே நல்ல ஒரு லாபம் உண்டாகும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் நிறைய மனசஞ்சலம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மனசஞ்சலமே காணாமல் போகும். மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சுக்கிரன் புதன் நீண்ட நாள் கனவுகளை நனவாக்கக்கூடிய அமைப்பை பெற்று தருவாங்க. இதன் மூலம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வரும். குரு பகவானால் அலைச்சல் ஏற்பட்டாலுமே அந்த அலைச்சல்லையுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க இதை பெற போறீங்க. சித்திரையில் வாழ்க்கைக்குரிய அடிப்படைகள் அனைத்தும் நீங்க அமைத்துக் கொள்வீங்க. உங்களோட இல்லத்துல சுப விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட கனவு நனவாகும் வாய்ப்பை நீங்க பெற போறீங்க. எந்த விஷயத்துல எல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப தூரமா டிராவல் பண்ற மாதிரி இருந்தா வச்சுக்கோங்களேன், கவனமா இருக்கணும். அதே போல உங்களோட தொழில் முறையில ஏதாவது பாதிப்பு ஏற்படலாங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்படுறது நல்லது. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போறது உங்களோட வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும். மறந்துடாதீங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டாலும் வருகிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டனாலுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தமைக்கு மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.